लक्ष्मी वाणी धान्यलक्ष्मी वाणी विद्यालक्ष्मी वाणी गजलक्ष्मी वाणी विजयलक्ष्मी वाणी वीरलक्ष्मी वाणी संतानलक्ष्मी वाणी महालक्ष्मी वाणी महालक्ष्मी वाणी महालक्ष्मी वाणी महालक्ष्मी वाणी श्रीरंगम करिशैलम अंजनगिरिम तार्क्ष्याद्रि सिंहाचलौ श्रीकूर्मं पुरुषोत्तमं च बदरी नारायणं नैमिषम् श्रीमद्द्वारवती प्रयाग मधुरा अयोध्या गया पुष्करम् साळग्रामगिरिं निषेव्य रमते रामानुजोऽयं मुनिः திருக்கண்ணங்குடி திருக்கண்ணங்குடி தாமோதர நாராயண பெருமாள். பெருமானுக்கு ரெண்டு திருநாம் பாருங்க. தாமோதர நாராயண பெருமாள், தமிழ் பெயர் சாமமாமேனி பெருமாள். ஆழ்வார் பாடுறதே சாமமாமேனின்னு பாடியிருக்கார். திருக்கண்ணங்குடியினிலே அரவிந்த வல்லியுடன் உரை சியாமளமேனியனே நாராயணா நமோ நாராயணா. சியாமளன் கருத்த திருமேனியோடு இருக்காரோ இல்லையோ, அதனால சியாமள பெருமாள்னு பேரு. அதே சமயத்தில் தாமோதர நாராயண பெருமாள். தாமோதரன்னா இடுப்பில் தாம்பாலே கட்டுப்பட்ட கண்ணன். நாராயணன்னா ரொம்ப பெரியவர். பெரியவரா எளியவரா? அது இடுப்புல கட்டு போட்டுக்கிறத பார்த்தா எளியவர் தெரியறது, நாராயணங்கிற பேரை பார்த்தா ரொம்ப பெரியவர்னு தெரியறது. நடந்த சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் 8 மைல் தொலைவில் ஆழியூர் என்கிற கிராமத்திலிருந்து உள்ளே நுழைந்து போனால் அங்கிருக்கும் திருக்கண்ணங்குடி கஷேத்திரம். தாமோதர நாராயண பெருமாள் வசிஷ்டாச்சாரியர் தான் வெண்ணையால ஒரு அழகான கண்ணன் பண்ணி வச்சிருந்து தினமும் அந்த பெருமாளுக்கு பூஜிச்சுட்டு இருக்கார். கண்ணனே ஒரு பாலனுடைய உருவத்தை எடுத்துன்னு வந்தார். இந்த வசிஷ்டர் ரொம்ப ஒழுங்கா வெண்ணையை வச்சுன்னு போயிட்டு இருக்கார். அதெல்லாம் நமக்கு ஆகவே ஆகாதே என்ன வெண்ணையில இருந்த கண்ணன் எடுத்து சாப்பிட்டுட்டார் அந்த பெருமாள். அவர் வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். அவரே வெண்ணெய் கண்ணன். அந்த கண்ணன் நெஜ கண்ணனா வந்துட்டார். வந்த உடனே கண்ணனுக்கு வெண்ணெய் வேணுமோ இல்லையோ, கண்ண வெண்ணைய சாப்பிட்டார். கண்ணன் விக்கிரகமே தானே வெண்ணெய் சாப்பிட்டுட்டா. இவர் ஆராதனை பண்ணலான்னு பார்த்தா கண்ணனை காணும். எங்கேன்னு தேடினா ஒரு பிள்ளை ஓடி இருந்தார். பிள்ளை எங்க ஓடுற இத்தனாடி இங்க வந்தியே எங்கன்னா? வெண்ணையெல்லாம் சாப்பிட்டாச்சு, கண்ணன் எல்லாம் இல்ல, சாப்பிட்டுட்டேன்னு ஓடினார். வசிஷ்டர் கிடுகிடு துரத்தின்னு வந்தார். அதுக்கு வழியில ஒரு 4-5 ரிஷிகள் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தா. அவர்கள்லாம் கெட்டியா அந்த ஓடி வந்த பிள்ளையினுடைய காலை பிடிச்சுட்டான். அந்த பிள்ளைன விடுங்கோ விடுங்கோ, வசிஷ்டர் துரத்தின்னு வர்றாருன்னா வசிஷ்டர் சொல்ல விடாதீங்க விடாதீங்க, நான் அந்த கண்ணன் இப்ப பிடிச்சாகணும். இப்போ அவர் துரத்துறார், இவர் விட மாட்டேங்கிறார். கண்ணன் மொழி புதுங்கி போச்சு, யார்கிட்ட தப்பிக்கிறதுன்னு தெரியல. இப்படி கெட்டியான கோலத்தோட வசிஷ்டர் நிற்க ஷடக்கென தன் திருக்கோலத்தை நாராயணனாக காட்சி கொடுக்க இவர்களால் கட்டுப்பட்டபடியால் தாமோதரன் பேர். யசோத தாமத்தால கட்டி வச்சாலும் பிரேம்நாத தாம பரிணாம ஜுஷாபவந்தான்னு குரத்தாழ்வான் சாதிக்கிறார். பிரேமத்தாலதான் கட்ட முடியும், கண்ணனை தாமத்தாலெல்லாம் கட்ட முடியாது. பிரேமம்ங்கிறது அன்பு, அன்புக்கு கட்டுப்படுவரே தவிர கயத்துக்கா கட்டுப்பட போகிறார். தாமோதர நாராயணனாக இன்னைக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இருக்கார். தாமோதரன் சொல்லச்சே எளிமையெல்லாம் தெரிகிறது, நாராயணன் சொல்லச்சே பெருமை எத்தனையும் புரிகிறது. எளிமை பெருமை ரெண்டு சேர்த்து அந்த கஷேத்திரத்திலே இன்னைக்கும் சேவிச்சுக்கலாம். ஆழியூர், அங்கிருந்து திருக்கண்ணங்குடிக்கு போக வேண்டும். இந்த ஊருக்கு முக்கியமா 4 பட்டங்கள் உள்ளன. திருமங்கையாழ்வார் இந்த பெருமாளை பத்தி 10 பாசுரங்கள் பாடியிருக்கார். அரவினுள் கொடியோன் அவை உலாசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமேனி அண்டமோடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் கண்ணங்குடியுள் நின்னானே.
திருக்கண்ணங்குடியில நின்ன பெருமாளை நான் சேவிச்சிருக்கேன். லோகநாத பெருமாள், சாமமாமேனி பெருமான் நின்ன திருக்கோலம், கிழக்கே திருமகமண்டலம், தாயார் லோகநாயகி தாயார் தாமோதர நாராயண பெருமாள். பெருமாள் கையில இடது கை கண்ணன் நிற்கிற திருக்கோலத்தை போல கை வச்சுருக்கார். அரவிந்த நாயகி தாயார் உற்சவமூர்த்தி, உத்பலாவதக விமானம், சிரவண புஷ்கரணி. தரிசன புஷ்கரணி இல்ல, தரிசன புஷ்கரணினா பார்த்தா பாவம் போகும், சிரவண புஷ்கரணினா கேட்டாலே பாவம் போகும். இந்த புஷ்கரனுடைய மகாத்மத்தை இப்ப இங்க உட்கார்ந்து கேட்டு இருக்கோம் பாருங்க, கேட்டாலே நம் பாபங்களை தொலைக்கும். மகிழ மரம், வகுள மரம். அந்த ஊர்ல ஒரு 4 வழக்கு சொல்லப்படுகிறது. உரங்கா புலி, தோலா வழக்கு, ஊரா கிணறு, காயா மகிழ். அந்த ஊர்ல எந்த ஏதாவது ஒரு நீதிமன்றம் வழக்காடு போயிருக்குன்னு வச்சுங்களேன், என்ன வழக்கு வம்பு தம்பூர்ல வந்தாலும் 50 வருஷமானாலும் தீரவே தீராதான். இதுதான் தோலா வழக்கு திருக்கண்ணங்குடின்னு சொல்லுவா. திருக்கண்ணங்குடினாலே என்ன போனாலும் ஒரு வம்பு வந்தே தீரும், வந்தா அந்த வம்பு தீரவும் தீராது. இப்படியேதான் அந்த பெருமாள் இருப்பார்னா திருமங்கை ஆழ்வார் ஆரம்பிச்சு வச்சாரு. இது இன்னைக்கு நேரத்துக்கு இல்ல, நாகப்பட்டினத்திலேருந்து ஒரு விக்கிரகத்தை எடுத்துன்னு வந்தார். அவருக்கு தங்கம் வேணும், ஸ்ரீரங்கத்துல போய் மதில் கட்டணும். விக்கிரகத்தை எடுத்து இந்த ஊருக்கு வந்தார். வந்தா இந்த ஊர்ல ஒரு புளிய மரம் இருந்தது. அந்த மரத்தடியில அதை மறைச்சு வச்சுட்டார் விக்கிரகத்தை. மறுநாள் கார்த்தாலே ராத்திரி தூங்கினார். தூங்குற சமயத்துக்கு அந்த புளிய மரத்தை பார்த்து, யாரான ஒருவேளை தொந்தரவு பண்ண வந்தா நீ என்னை எழுப்பி விட்டுடு, நீ முழிச்சுன்று அப்படிங்கிறதுனால உறங்கா புளியம். அது எப்போதும் தூங்கவே இல்லை, அந்த புளிய மரம் தூங்கல. ஆழ்வார் அதுக்கு நன்னா மங்களாசாசனம் பண்ணார், இப்படியே நீ எப்பவும் நன்னாரு, அதனால அது உறங்கா புளியாச்சு. வந்தவர்கள்லாம் நாகப்பட்டினத்துல இருந்து இவரை துரத்தின்னு வந்தா, இது என்னுடைய நிலம்தான்னு சொல்லி நிலத்துக்கு எஜமானன் உழறத்துக்கு வந்தா. அப்ப வேணும்னு திருவங்கி ஆழ்வார், இல்ல இது என் நிலம், அதனாலதான் நான் தங்கத்தை மறைச்சு வச்சிருக்கேன். உன் நிலம்னு பட்டா இருக்கான்னு கேட்டான். பட்டா ஸ்ரீரங்கத்தில் இருக்குன்னாரு. அங்க போன மொழியும் போனா 4 நாள் ஆகும் இல்லையோ. அப்ப பட்டாவை கொடுத்தா தான் ஆச்சுன்னா, நாளைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வாங்கோ, நான் அங்க போய் சேர்ந்துருவேன், அங்க உங்களுக்கு நான் பட்டாவை எடுத்து தரேன். இவன் அங்க போய் எங்கேயுமே இது தீரவே இல்லை. அன்னிலிருந்து இது தீரா வழக்கு திருக்கண்ணங்குடி ஆயிடுச்சு. இவர் வேணும்னு பேசினாரோ இல்லையோ, வம்புக்கு இழுத்து பேசுகிறா போலே, இது என் பட்டா என் நிலம், ஒண்ணு எடுமாட்டேன் என்று சொல்லிட்டார். இது 2வது. 3 இவர் அன்னைக்கு ராத்திரி படுத்திருந்தார். ஒரே பசி, ஒரே தீர்த்ததாகம். பக்கத்துல இருக்கிற ஒரு பெண்மணி இடத்துல போய், உன் கணத்தை வச்சிருக்கியே, அதுல இருந்து எனக்கு ஜலம் கொடுன்னு கேட்டார். அவ என்ன பண்ணா, இவர் யாரோ நிலத்துல உட்காந்து என்னதுன்னு சொல்லிட்டு தவா பண்ணிட்டு இருக்கார். நம்ம இந்த கணத்திலேருந்து ஜலம் கொடுத்தா இத்தியஞானி என்னதுன்னு சொல்லிடுவோமோ, தண்ணீரே கிடையாதுன்னு அவள். உடனே அவர் சபிச்சுட்டார், இந்த ஊர்ல இருக்கிற ஒரு கணத்திலையும் தண்ணீரே இருக்காதுன்னுட்டார். அதனால இன்னி வரைக்கும் ஊரா கிணறு, கிணறு ஒண்ணு ஊறவே ஊறாது. அப்ப முதல்ல உறங்கா புலி, புளிய மரம் உறங்கவே உறங்காது. தோலா வழக்கு, வழக்கு தீரவே தீராது. தண்ணீர் கிணறு ஊறவே ஊறாது. ஊரா கிணறு ஒரே பசியா இருந்தது. பக்கத்துல மகிழ மரம் இருந்தது. அதை தானு கொடுப்பான பெருமாளை வந்து திருமங்கையாழ்வார் பசி ஆறுவதற்காக பிரசாதம் கொடுக்க, நீ காயா மகிழாறு அப்படின்னா இந்த மகிழ மரத்துக்கு வயசாகவே ஆகாது, அது எப்போதும் இளமையோடே இருக்கும். திருமங்கை ஆழ்வாராலேயே பெருமை பெற்றிருக்கிற இந்த க்ஷேத்திரம். அதனால தீரா வழக்கு திருக்கண்ணங்குடி, தோலா வழக்குன்னு வா, உறங்கா புலி, ஊரா கிணறு, காயா மகிழ், இந்த 4ஓடையும் தாமோதர நாராயண பெருமாள் இன்னைக்கும் அந்த க்ஷேத்திரத்தில் எழுந்தருளி இருக்கிறார். திருக்கண்ணங்குடி எம்பெருமான் திருவடிகளுக்கு சரணம் பல்லாண்டு. இப்ப அடுத்த ஆச்சரியமான க்ஷேத்திரம் கடற்கரையிலே இருக்கிறார். அழகுக்குன்னே ஒரு பெருமாள். திருநாகை திருத்தலத்தில் சௌந்தர்ய வல்லியுடன் வாழ் சௌந்தர்ய ராஜனே நாராயணா. எல்லா பெருமாளும் அழகத்தான் இருக்கா, ஆனா அழகன்னு பேர் வச்சு இருக்கணும் இல்லையோ. எல்லா பெருமாளும் கிராமத்துல இருக்கா, பட்டணத்துல ஒருத்தர் இருக்கணும் இல்லையோ. இந்த 2 சேர்த்து பாருங்க, யாருன்னு இத்தனை நாள் தெரிஞ்சுப்படும். நாகப்பட்டினம் சௌந்தரராஜ பெருமாள். ராஜா நாகப்பட்டண ராஜா அச்சோ ஒருவர் அழகியவான்னு திருமங்கியாழ்வார் பாடியிருக்கார். பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிலஞ்சோதி அகலத்தாகம் மின் இவர் வாயில் நல் வேதமோதும் வேதியர் வானவர் ஆவர் தோழி என்னையின் நோக்கி என் நல்குலும் நோக்கி ஏந்திளங்கொங்கையின் நோக்குகின்றார் அன்னையன் நோக்குமென் நஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவார். என்ன அழகு, என்ன அழகு! இன்னைக்கு அந்த பெருமாள் அப்படித்தான் இருப்பார்.
சேவித்தோம்னா சௌந்தர்யவல்லி தாயார், சௌந்தரராஜ பெருமான், நாகப்பட்டணம், கிருத்தயுகத்திலே ஆதிசேஷனாலே ஆராதனம் பண்ணப்பட்ட பெருமாள். அதுக்கப்புறம் திரேதாயுகத்தில் பூமி தேவியால ஆராதனம் பண்ணப்பட்டவர். 3 துவாபர யுகத்தில் மார்க்கண்டையரால் ஆராதிக்கப்பட்டவர். 4 ஷாலீசுகன்கிற மகாராஜா, அவனால் கலியுகத்தில் ஆராதிக்கப்பட்டவர். ஆதிசேஷனிடத்தில் ஆராதனத்தை ஏத்துண்டு தனக்கு படுக்கையாகவே ஏற்றுக்கொண்டபடியால் நாகப்பட்டினம், நாகராஜாவாலே ஆராதிக்கப்பட்ட பட்டினம் நாகப்பட்டினம். அதனாலதான் நாகங்கிற பேர் வந்தது. இங்கே ரிஷிக்கு எப்படி பெருமாள் பிரத்யட்சமானார்னு பார்ப்போம். இங்கே துருவ மகாராஜனுக்கு பெருமாள் சேவை சாதிச்சிருக்கார். துருவ மகாராஜா பெருமான பிரத்யட்சமா சேவிச்சுட்டார். அவனுக்கு பாடுறதுக்கு வரல, இடது கை சங்கத்தால் இப்படி தடவினார் பெருமாள். உடனே யோந்த பிரவிஷ்யம் மம வாச்சமிமாம் பிரசுப்தாம் என்று சொல்லி பல ஸ்லோகங்களால ஸ்தோத்திரம் பண்ணினான். ரொம்ப அழகோட பெருமாள் தரிசனம் கொடுத்தாரா. துருவன் பிரார்த்திக்கிறான், இந்த அழகோட எல்லாருக்கும் காட்சி அளிச்சுன்னு நீ இருக்கணும். அதனாலதான் அழகன்னே பேர். அழகன் அலங்காரன். அச்சோ ஒருவர் அழகியவான்னு திருமங்கையாழ்வார் பாடிட்டார். அச்சோன்னு ஒரு சொல்லு தமிழ்ல உண்டா? இலக்கணப்படி பார்த்தீங்கன்னா அச்சோ ஒண்ணு கிடையாது. ஐயஹோ கூட சொல்லலாம், அந்தோ சொல்லலாம். அச்சோ வீட்டிலே பெண்கள் சடக்கென்று தங்களுடைய பாவத்தை சொல்ல முடியலன்னா அச்சோங்கிற பாருங்க. அத போல இது அச்சோ. என்ன அழகா இருக்கார் இந்த பெருமாள். அவர் திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் எப்போதும் சேவிச்சிருக்கா போல இருக்கார். அப்ப துருவனே பிரார்த்திக்க, அதனால சௌந்தரராஜ பெருமாளா இருக்கார். சௌரிராஜ பெருமாள் சேவிச்சோம், இப்ப சௌந்தரராஜ பெருமாள். ராஜான்னு பெருமாளுக்கு பேர் வந்தா இடுப்புல சாவி கொத்து இருக்கும். இடுப்புல அரங்காங்கொடி சாத்திட்டு இருக்காரோ இல்லையோ, அங்க சின்னதா அப்படி சாவி கொத்து. ராஜா வச்சே இப்ப கஜானா சாவி இருக்கணும் இல்லையோ, அதனாலதான் சாவி கொத்து இருக்கும். இன்னொரு பக்கத்துல சேவிச்சேன்னா ஒரே ஒரு காதுல மட்டும் நீல கல்லு தொங்கும். காதுல இருக்கிற தோடு தனியா இருக்கும், 2 காதுக்கும் குண்டலம் காதுகாப்பு தனியா இருக்கும். அதை தவிர ஒத்த தோடு ஒண்ணும், ஒரு நீலக்கல்லு மட்டும் தனியா தோடு இருக்கும். ராஜான்னு பேர் இருக்கிற பெருமாள்லாம் ஒரு காது குத்தி தனி தோடு போட்டுப்பா. நாகப்பட்டண ராஜாவாய், நந்தநந்தன ராஜாவாய் துருவ மகாராஜனுக்கு சேவை சாதித்தவர் ஷாலீசுகன்கிற மன்னன். அந்த மன்னன் ஒரு முறை பாத்தாளத்துக்கு செல்லும் போது 3 மார்புகளோட ஒரு பெண்ணை காண, இவன் கண்டவுடன் சடக்கென்ற ஒன்று மறைய அந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணி கொண்டு இந்த கோவில்களை எல்லாம் அவர் தான் கட்டி வச்சார். மூலவர் நீலமேக பெருமாள், உற்சவர் சௌந்தரராஜன், தாயார் சௌந்தர்யவல்லி தாயார், சார புஷ்கரணி, சௌந்தர்ய விமானம், நாகராஜன், துருவன், ஷாலீகுசோகன் மன்னவன், திருமங்கையாழ்வார் அனைவருக்கும் பிரத்யக்ஷம் பெருமாள். அன்னமும் கேழலும் மீனுமாய ஆதியை நாகை அழகியாரை கன்னினன்மா மதில் மங்கை வேந்தன் காமரிஷீர் கலிகன்னி. கலிகன்னி திருமங்கையாழ்வார் பாடின நாகப்பட்டினம் க்ஷேத்திரத்தை சேவிச்சுட்டோம். அடுத்தது 20வது க்ஷேத்திரம். அற்புதமா விண்ணாறு அல்லது வெண்ணாறு. தஞ்சை மாமணி கோயிலில் செங்கமலவல்லியுடன் சேர்ந்தருளும் நீலமேகனே நாராயணா. தஞ்சாவூர் பக்கத்துல வெண்ணாத்தங்கரைன்னு சொல்றோம் இல்லையோ, அது உண்மையில வெண்ணாறு இல்ல, விண்ணாறு. வெண் வைகுந்தம், வைகுந்தத்தினுடைய கரையில இருக்கிற விரஜா நதி. அங்க விரஜான்னு ஒரு நதி இருக்கு, அதுல நம்ம குளிச்சுட்டு தான் வைகுந்தத்துக்குள்ளே போவோம். அந்த விண்ணாறு தான் இந்த இடத்துல வெண்ணாறுன்னு ஓடிட்டு இருக்கு. தஞ்சை மாமணி கோவில், தஞ்சமாமணி கோவில் 3 சன்னிதானங்களாக உள்ளன. ஒரு இடத்துல மணிக்குன்ற பெருமாள் இருக்கார், ஒரு இடத்துல தஞ்சமாமணி கோவில் தஞ்சையாளி பெருமாள் இருக்கார். 3 பக்கத்து, இது 3 வெவ்வேறு இடத்துல இருந்துதான் அங்கிருந்து மாற்றி கொண்டு வந்து இன்னைக்கு இங்க எழுந்துருளை பண்ணிட்டு தான் சொல்லிட்டு இருக்கா. எம்பிரான் எந்தை என்னுடைய சுத்தம் எனக்கரசு என்னுடைய வாழ்நாள் அம்பினால் அரக்கர் வெறுப்புல நெருக்கி அவருயிர் செகுத்தவன் மண்ணல் வம்புலாஞ்சோலை மாமதில் தஞ்சமாமணி கோயிலே வணங்கி நம்பிகாள் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் என்று திருமங்கையாழ்வாராலே பாடப்பட்ட பெருமாள். இந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு ஏற்றம் சொல்றார். கிருத்தயுகம் அப்போது மதுங்கிற அரசனோடது மரபில் தஞ்சகன், தண்டகன், கஜமுகன் என்னும் 3 அசுரர்கள். அவ 3 பேரும் பராசர மகர்ஷி தபஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப தொந்தரவு பண்றா. பராசர மகர்ஷி பிரார்த்திக்கிறார், தேவரீர் தான் வந்து ரட்சிக்கணும்னு. கருட வாகனத்துல பெருமாள் எழுந்துள்ளார். வந்து முதல்ல தஞ்சகனை அழித்தார்.
அவன் பிரார்த்திக்கிறான், நான் போயிட்டேன், சரி தப்பு பண்ணதுக்கு நீ தண்டனை கொடுத்துட்டே, ஆனால் என் பேர்ல இந்த ஊர் வழங்க வேண்டும், உன் கையால நான் அடிபட்டு விடுறேன்னு சொல்லி எனக்கு ஒரு பாக்கியம் கொடு, எனக்கு ஒரு வரம் கொடு, என் பேர்லயே ஊர் இருக்கணும்னா தஞ்சை, அதனாலதான் தஞ்சாவூர் தஞ்சைங்கிறோம். இவனுக்கு தஞ்சகன்னு பேர் இந்த க்ஷேத்திரம், அதனாலதான் தஞ்சமாமணி கோவில் ஆச்சு தஞ்சகனுடைய பேராலே. அடுத்தது கஜமுகன். கஜமுகனை சிங்க உருவத்தை எடுத்துட்டு பெருமாள் அழிக்கிறார். அவர் தான் தஞ்சை ஆளி. அவ்வளவு பெரிய சிங்கப்பிரான் நரசிம்ம பெருமான் அவ்வளவு வசரத்துக்கு இருப்பார். வர்ண கலாபத்தில் இருக்கார். கருப்பு நரசிங்கம் இல்ல, வெள்ள நரசிங்கம் இல்ல, எல்லாம் திருமேனி முழுக்க ஒரே வரணம். உதட்ட பார்த்தா சிவப்பா இருக்கார், முகமெல்லாம் சிவப்பா இருக்கு. அவரோட திருமேனி சாத்தி நிற்கிறது, துளசி மாலை எல்லாம் அப்படியே வரண கோலத்தோட நீண்ட பெரிய திருக்கோலத்துல தஞ்சையாளி பெருமாள் இருக்கார். கடைசியா தண்டகன். தண்டகனை அழிக்க வராக உருவத்தை எடுத்துட்டு அவனை குத்தி கொண்டு கீழே போய் ஸ்ரீமுஷ்ணத்துல வெளியில வந்தார். தண்டகன் பிரார்த்திக்கிறான், என்னுடைய பேர்ல தான் இந்த நாடு, இந்த காடே இருக்கணும், அதனால தண்டகவனம் என்னதுக்கு பேராச்சு. அப்ப தண்டகனை அழித்து தண்டகவனமாச்சு. கஜமுகனை யான முகத்தோட இருக்கிறவனே சிங்க முகத்தோட பெருமாள் அழிச்சு தஞ்சை ஆளியானார். முதல்ல மணிக்குன்ற பெருமானாய் தஞ்சமாமணி கோயிலில் தஞ்சகனை அழித்து அதனால தஞ்சாவூர்ங்கிற பேரை ஏற்படுத்தி கொண்டு எழுந்துள்ளி இருக்கிறார். இந்த 3 எம்பெருமானுடைய பேரும் பார்ப்போம். இப்போ ஆழ்வார் சாதிக்கிறார், தஞ்சை ஆளியை பொன்பெயரோந்தன் ஆகத்தை கேண்டவனை. தஞ்சமாமணி கோயில் நீலமேக பெருமாள் பக்கத்துல நீங்க போனீங்கன்னா இங்கேருந்து அவ்வளவு தூரம், அங்கேருந்து அவ்வளவு தூரம் 3 பெருமாளை சேவிச்சுட்டு வந்துள்ளான். இதுல தஞ்சமாமணி கோவிலில் நீலமேக பெருமாள் கிழக்கு நோக்கி வீற்றிருந்த திருக்கோலம். தாயார் செங்கமலவல்லி தாயார், கன்னிகா புஷ்கரணி, விண்ணாறு அதான் வெண்ணாரா இருக்கு, சௌந்தர்ய விமானம், பராசர முனிவருக்கு பிரத்யக்ஷம். இது முதல் கோவில். அடுத்தது மணிக்குன்ற பெருமான். மாசரி சோதியன் செய்யவாய் மணிக்குன்னத்தைன்னு ஆழ்வார் இந்த பெருமாளை நினைவில் கொண்டே பாடியிருக்கலாம். மணிக்குன்ற பெருமாள் கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம். அம்புஜவல்லி தாயார், ஸ்ரீராம தீர்த்தம், மணிக்கூட விமானம், மார்க்கண்டேய மகரிஷிக்கு பிரத்யக்ஷம். கடைசியா தஞ்சையாளி பெருமான் நரசிம்மன் கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கார். தஞ்சநாயகி தாயார், சூரிய புஷ்கரணி, வேத சுந்தர விமானம். பூதத்தாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் இந்த பெருமாளுக்கு பல்லாண்டு பாடி உள்ளனர். மணிக்குன்ற பெருமாள்னு பேர். குன்றம் மலை, குன்றத்துக்கு மேல மணி இருந்து பார்த்திருக்கோம். ஆனா மணியே குன்றமாக இருந்து பார்த்திருக்கோமா? ஒரு நீல ரத்தினக்கல், மலைக்குள்ள தேடி பிடிச்சா ரத்தனக்கல் கிடைக்கும். ஆனா ரத்தனக்கல்லே மலையா இருக்குமா? பச்சை மா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன்னு பாய்ச்சல். ஒரு பச்சை ரத்தன கல்ல வச்சே மலையா இருந்தா அத போலத்தான் இந்த மணிக்குன்ற பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா எழுந்துள்ள இருக்கிறார். 20வது க்ஷேத்திரம் முற்றிற்று. 21வது க்ஷேத்திரத்தை அடைகிறோம். அத்புத க்ஷேத்திரம் நாதங்கோவில், நந்திபுர விண்ணகரம்னு திருநாமம். நந்திபுர விண்ணகரில் செண்பக வல்லியுடன் வாழ் விண்ணகர ஜெகநாதனே நாராயணா நமோ நாராயணா. திருமங்கையாழ்வார் பாசுரத்தில் நம்பி உரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகர நன்னு மனமே என்னே 10 பாசுரங்கள் பாடியிருக்கார். 5ஆம் 10 10ஆம் திருமொழி. திருமொழியில கடைசியில் அந்த பதிகம் முழுக்க இந்த பெருமாளுக்கு தான். பெருமாளுக்கு நாதநாதன், நாதன்னே பெருமாளுக்கு பேர். யாருக்கு நாதன்? ஜெகநாதன். இந்த பெருமாள் ஜெகநாத பெருமாள். அத நாதன் வச்சுட்டு நாதன் கோவில், நாதனுடைய கோவில் நாதன் கோவில்னு சொல்லப்படுறது. திருமங்கையாழ்வாராலே பல்லாண்டு பாடப்பட்ட ஊர் நந்திபுர விண்ணகரம். 2 சரித்திரம் இங்கே சொல்லப்படுறது. ஒன்று சம்பகாரண்ய கஷேத்திரம். இங்கே தாயார் பெருமான கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கிழக்கு நோக்கி எழுந்தருளி இருந்து தவம். தாயார் கிழக்கு நோக்கி இருந்து தபஸ் பண்றா. பெருமாள் மேற்கு நோக்கி இருந்து அவளை கல்யாணம் பண்ணி கொண்டார். திருமார்பை நீங்காம இருக்கணும். தாயார் எதுக்கு தபஸ் பண்ணாள்னா, இந்த திருமார்பை விட்டு நம்ம எப்பவும் நீங்காமல் இருக்க வேண்டும், அதற்குத்தான் தவம். பெருமாளும் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். ஸ்ரீக்கு நாதனா இருக்கார், ஜகத்துக்கு நாதனா இருக்கார், உலகத்துக்கே நாதன், மகாலட்சுமிக்கு நாதன் ஜெகநாத பெருமாள். நாதனுடைய கோவில் நாதங்கோவில். இன்னொரு விதத்துல பார்க்கலாமா? இந்த நாதங்கோவில் எங்க இருக்குங்கிறத பத்தி சொல்றார். சம்பகாரண்ய கஷேத்திரத்திலே திருக்குடந்தைக்கு தென்பால், மன்னார்குடிக்கு வடபால்,
விண்ணகரம் உப்பிலியப்பங்கோலுக்கு மேற்கே, ஸ்ரீரங்கத்துக்கு தெற்கே. என்ன இந்த பக்கம் மேற்கேவும் கிழக்கேவும் உனதுக்கு தெற்கு பக்கத்தில் திருக்குடந்தே, மன்னார்குடி, உப்பிலியப்பன் சன்னதி, ஸ்ரீரங்கம். இந்த 4த்துக்கு நடுவே இருக்கக்கூடிய நந்திபுர விண்ணகரம். நந்தினாலே பரமசிவனாருடைய நந்தி, அதிகார நந்தின்னு அவர் பேரோ இல்லையோ. எந்த கோவிலுக்கு போனாலும் முன்னாடி நந்திகேஸ்வரர் இருக்காரோ இல்லையோ. அந்த அதிகார நந்திக்கு ஒரு முறை ஒரு சாபம் ஏற்பட்டது. அந்த சாபத்தை போக்கிக்கிறதுக்கு இந்த ஊருக்கு தான் வந்து சேர்ந்தார். நந்திகேஸ்வரர் பெருமானை தரிசிக்கிறதுக்கு போனார். மகாவிஷ்ணுவை காண்றதுக்கு வைகுந்தத்துக்கு வந்த போது அவரை உள்ள விடலை, அவசரப்பட்டிருக்கார். அப்ப வாசல்ல இருந்தவா சபித்து விட்டார்கள். உனக்கு உடம்புல ஒரு இனம் புரியாத தாபம், ஒரு வெப்பம் ஏற்படும் அவர்கள் சபிப்ப, உடம்புல ஒரே உஷ்ணம் எரிஞ்சிட்டு இருக்கு. நேர சிவபெருமான இடத்துல போய் கேட்டார், எப்படி இந்த உஷ்ணத்தை குறைச்சுக்கிறதுன்னு. அவர் சொன்னார், போய் மகாவிஷ்ணுவன் இடத்துல கேளு. விஷ்ணுவன் இடத்துல போய் கேட்டார். அப்ப அவர் சொன்னார், இந்த க்ஷேத்திரத்துக்கு வா, இங்கிருந்து கொண்டு தபஸ் பண்ணு, உனக்கு நான் அனுகிரகம் புரியுறேன்னு சொல்ல நந்தி புற விண்ணகரம். விண்ணகரம்னா வைகுந்தம், கிழிய சொல்லியிருக்கேன். திருவிண்ணகர்னாலும் அதான் அர்த்தம். இப்போ நந்திபுர விண்ணகரம்னாலும் அதான் அர்த்தம். இன்னும் பார்க்க போறோம். பரமேஸ்வர விண்ணகரம், அரிமேய விண்ணகரம், காழிச்சீராம விண்ணகரம், இதெல்லாம் திவ்யதேசங்களுக்குள்ள விண்ணகர்னு பேர் பெற்றிருக்கிற ஊர். அதுல இந்த ஊர் நந்திபுர விண்ணகரம். திருமகள் பெருமானுடைய திருமார்பில் எப்போதும் இருக்க வேண்டும். அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்க உரமார்பா, நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையா என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு பாசுரம். அத போல பெருமாள் அவருடைய திருமார்போடு இருக்கணும்னு ஆசை தாயாருக்கு. அதற்காக இவள் தவம் புரிந்து இன்னைக்கும் நித்திய ஹோமம் நடக்கிற இடம் ரொம்ப நன்னா. வானமா ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமி அவருடைய ஆதீனத்திலே அற்புதமா எல்லா கைங்கரியமும் நடந்துட்டு வந்து கொண்டிருக்கிற கோவில் ஷண்பகவல்லி தாயார். ஷண்பகாரண்யத்தில் எழுந்தருளி உள்ளார். நாதநாத பெருமாள், விண்ணகர பெருமாள், ஸ்ரீனிவாசன், ஜெகநாதன். மேற்கு நோக்கி வீற்றிருந்த திருக்கோலம் தாயார் ஷண்பகவல்லி தாயார். உற்சவர் ஜெகநாத பெருமாள். தீர்த்தம் நந்தி தீர்த்த புஷ்கரணி, புஷ்கரணிய நந்தி தீர்த்தம். மந்தார விமானம். இங்கே நந்திக்கு பிரத்யட்சமா பெருமாள் சேவை சாதிச்சிருக்கார். நந்திபுர விண்ணகரத்தை சேவிச்சுட்டோம். நமக்கும் அங்கிருந்து தபஸ் புரிந்த நாச்சியார் திருமார்போட கேட்டாலும் இல்லையோ, பெருமானுடைய திருமார்பை மட்டும் தாயார் வேண்டினாள். நாம தாயார் திருவடி, பெருமாள் திருவடி ரெண்டையும் சேர்த்து பிரார்த்தித்துக் கொள்வோம். நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண 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 நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி 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 நாராயண ஹரி நாராயண நாராயண
नारायण हरि नारायण नारायण हरि नारायण हरि 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 नारायण हरि नारायण 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 हरि नारायण हरि नारायण हरि नारायण नारायण हरि नारायण हरि नारायण हरि नारायण अतंतरि जाय 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 धरि सद्गुरु से पाय अतंतरि जाय 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 धरि सद्गुरु से पाय अतंतरि जाय अतंतरि जाय अतंतरि जाय 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 धरि सद्गुरु से पाय अतंतरि जाय अतंतरि जाय अतंतरि जाय 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 धरि सद्गुरु से पाय अतंतरि जाय अतंतरि जाय अतंतरि जाय 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 धरि सद्गुरु से पाय अतंतरि जाय अतंतरि जाय अतंतरि जाय 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 धरि सद्गुरु से पाय 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 अतंतरि जाय 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 धरि सद्गुरु से पाय अतंतरि जाय अतंतरि जाय अतंतरि जाय जाय धरि सद्गुरु से पाय अतंतरि जाय अतंतरि जाय अतंतरि जाय 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 धरि सद्गुरु से पाय स्वांतरि कल कोटि अन्याय ओम जरि गले कोटि अन्याय हरतिले सद्गुरु माय 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 अतंतरि जाय धरि सद्गुरु से पाय अतंतरि जाय अतंतरि जाय अतंतरि जाय 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 धरि सद्गुरु से पाय अतंतरि जाय अतंतरि जाय अतंतरि जाय 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 धरि सद्गुरु से पाय जामुखी नाही नाम स्मरण जा